Welcome dear students to Summit for Maths. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம basic concepts of permutations and combinationsல exercise 5B question number 15ல இருந்து 21 வரைக்கும் discuss பண்ண போறோம். 15th questionல என்ன சொல்லி இருக்காங்க? There are 5 speakers A, B, C, D and E. The number of ways in which A will always speak before B ன்னு சொல்கிறாங்க. So A and B are adjacent speakers. So அவங்கள நம்ம ஒரு பேராக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், ஒரு குரூப்பாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போது நமக்கு எத்தனை குரூப்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4. இப்போ நம்ம A and Bங்கிற அந்த குரூப்பை கன்சிடர் பண்ணோன்னா A is always speaking before Bங்கிறதுனால இந்த அரேஞ்ச்மெண்ட் மாற போகிறதில்ல. அதனால் இது அப்படியே தான் இருக்கும். ஸோ ஆல்டுகெதர் நமக்கு 4 குரூப்ஸ் தான் இருக்காங்க. ஸோ 4 குரூப்ஸ்க்கான அரேஞ்ச்மெண்ட் 4 ஃபேக்டோரியல் நமக்கு தெரியும். ஸோ 4 ஃபேக்டோரியல் வேஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ways is equal to 4 factorial, which is equal to 24. Option A is the answer. அடுத்த கொஷனை நம்ம இப்போ பார்ப்போம். கொஷின் நம்பர் 16. There are 10 different trains plying between Calcutta and Delhi. ஸோ கால்கட்டாலேருந்து டெல்லிக்கு 10 trains இருக்கு. The number of ways in which a person can go from Calcutta to Delhi and return by a different train. ஸோ கால்கட்டாலேருந்து டெல்லிக்கு போகிறதுக்கு இந்த பர்சனுக்கு 10 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் டெல்லியிலேருந்து கால்கட்டா வர்றதுக்கு he uses a different train. ஸோ வேறு ட்ரெயினை பிடிச்சி வராரு. அப்போ அந்த ஒரு ட்ரெயினை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டா we have 9 options. ஸோ 9 trains அவருக்கு திரும்பி வர்றதுக்கு இருக்குது. ஸோ for this round trip the number of ways in which he can complete this trip is to complete the trip is equal to 10 into 9, which is equal to 90. Option B is the answer. இப்போ question number 17 discuss பண்ணலாம். The number of ways in which 8 sweets of different sizes can be distributed among 8 persons of different ages so that the largest sweet always goes to the younger person. So largest sweet is always for the younger person. So younger person நம்ம y ன்னு mark பண்ணிக்கலாம், and the largest is for this person. Assuming that each one of them gets a sweet. So மிச்சம் அவங்கள தவிர the youngest person தவிர 7 பேர் இருக்காங்க. ஸோ altogether 8 members. ஸோ மிச்சம் 7 பேர் இருக்காங்க, 7 ஸ்வீட்ஸ் இருக்குது. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும்? ஸோ 1 into 7 factorial. 7 members, 7 sweets. So 7 factorial, which is equal to 5040. 7 factorial is 5040. Option B is the answer. Question number 18 discuss பண்ணலாம். The number of arrangements in which the letter of the word Monday be arranged so that the words thus formed begins with M and do not end with N ன்னு சொல்கிறாங்க. ஸோ மண்டேல நமக்கு 6 different letters இருக்குது. ஸோ 6 different lettersக்கான 6 பொசிஷன்ஸை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் பொசிஷன் எப்போவுமே M தான் இருக்குது. ஏன்னா வேர்ட்ஸ் thus formed begins with Mன்னு சொல்கிறதுனால ஸோ எம்மில் தான் எல்லா வேர்டும் ஆரம்பிக்குது. And do not end in with
என்னன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த பொசிஷனில் என் இருக்கக்கூடாது. என்ன தவிர ஓ, டி, ஏ அண்ட் ஒய் இந்த லெட்டர்ஸில் இதில் லாஸ்ட் பொசிஷனில் எந்த லெட்டர் வேணாலும் வரலாம். அதனால் இந்த ஒரு பொசிஷனுக்கு நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 4p1 வேஸில் இதை அரேஞ்ச் பண்ணலாம், which is equal to 4 ways. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷனில் m ஆல்ரெடி ப்ளேஸ் பண்ணிட்டதுனால அதுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. ஸோ அது 1 வே. இப்போ லாஸ்ட் பொசிஷனில் நமக்கு 4 வேஸ்ன்னு கிடச்சிருக்கு. இப்போ பாக்கி இருக்கிற 4 பொசிஷனுக்கு நமக்கு எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தா இங்கே நம்ம என்ன இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே ஒரு ஆல்ஃபபெட் போயிடும், இங்கே எம் போயிடும். ஸோ மிச்சம் இருக்கிற 4 லெட்டர்ஸை 4p4 பேஸில் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். 4p4ன்றது nothing but 4 factorial which is equal to 24. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸை நம்ம பார்த்தோன்னா 1 into 24 into 4 which is equal to 96. Option C is the answer. நம்ம question number 19 டிஸ்கஸ் பண்ணலாம். Question number 19. The total number of ways in which 6 plus and 4 minus signs can be arranged in a line such that no two negative signs occur together is. So நமக்கு மொத்தமாக எத்தனை பாசிட்டிவ் சைன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க? 6 பாசிட்டிவ் சைன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 6 பாசிட்டிவ் சைன்ஸை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 6 பாசிட்டிவ் சைன்ஸுன்றது வந்து 6 ஐடென்டிக்கல் ஆப்ஜெக்ட்ஸுன்றதுனால ஸோ இது வந்து ரிப்பீட்டிங் பெர்மிட்டேஷன். ஸோ இங்கே அரேஞ்ச்மெண்ட் 6 factorial by 6 factorial which is equal to 1 way. இப்போ அடுத்தது நம்மளுக்கு மைனஸ் சைனை பற்றி என்ன சொல்கிறாங்க? ரெண்டாவது கண்டிஷனை படிப்போம். Minus signs can be arranged in a line such that no two minus signs occur together. Minus sign ரெண்டும் ஒன்றா வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எங்கே வரும்? in between ப்ளஸ் சைன்ஸு வரும். ஆனால் நமக்கு எத்தனை மைனஸ் சைன்ஸ் இருக்குது? 4 மைனஸ் சைன்ஸ் தான் இருக்குது. ஆனால் நமக்கு ஸ்லாட்ஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தா 1 2 3 4 5 6 and 7 ஸ்லாட்ஸ் இருக்குது. ஸோ 7 ஸ்லாட்ஸ் இருக்கிறதுனால 7 பொசிஷன்ஸ். ஆனால் நமக்கு இருக்கிறது 4 நெகட்டிவ் சைன் தான் இருக்குது. ஸோ 7p4 வேஸில் இதை நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். ஆனால் ரிப்பீட்டிங் பெர்மிட்டேஷன்றதுனால 4 ஃபேக்டோரியலால் டிவைட் பண்ணும், which is equal to 7 into 6 into 5 into 4 divided by 4 factorial is 24, which is equal to 35. So option C is the answer. இப்போ question number 20 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். The number of ways in which the letter of the word mobile be arranged so that the consonants always occupy the odd places is. முதல்ல நம்ம மொபைல்ன்ற வேர்டில் எத்தனை கான்சனன்ட்ஸ் எத்தனை இருக்குது, வவல்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். கான்சனன்ட்ஸ் பார்த்தா M, B, L. ஸோ 3 கான்சனன்ட்ஸ் இருக்குது. O, I and E 3 வவல் இருக்குது. ஓகே, ஸோ 1 2 3 4 5 6 பொசிஷன்ஸ். 6 பொசிஷன்ஸில் வவல்ஸ் எப்போவுமே ஆட் பொசிஷனில் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம ஆட் பொசிஷன்னா 1 3 and 5 அந்த இடத்துல நம்ம வவல்ஸை ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா 2 4 and 6ல் கான்சனன்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வவல்ஸ்க்கு 3 பொசிஷனுக்கு 3
vowels irukku. So the arrangement can be done in 3 factorial ways for vowels, and for consonants again 3 factorial ways for consonants. Altogether we have 6 into 6, which is equal to 36 number of ways. Option A is the answer. அடுத்தது 21st question discuss பண்ணலாம். 5 persons are sitting in a round table in such a way that the tallest person is always on the right side of the shortest person. The number of such arrangement is. Okay, நம்ம இப்போ ஒரு சர்க்குலர் பெர்மிட்டேஷனை பற்றி பேசுகிறோம். அதில் எப்போவுமே டாலஸ்ட் பர்சன் இஸ் ஆல்வேஸ் டு த ரைட் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் பர்சன் சொல்கிறாங்க. ஸோ அந்த 2 பேரை நம்ம ஒரு குரூப்பாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த குரூப் ஹேவிங் த டாலஸ்ட் பர்சன் அண்ட் த ஷார்ட்டஸ்ட் பர்சன். அவங்கள தவிர நமக்கு 3 பேர் இருக்காங்க. ஸோ ஆல்டுகெதர் 5 மெம்பர்ஸ். 5% நமக்கு இவங்க 2 பேர் ஒரு குரூப் ஆகிட்டாங்கன்னா மிச்சம் இருக்கிற 3 பேர் 3 டிஃப்ரெண்ட் குரூப்ஸாக கன்சிடர் பண்ணால் இது வந்து ஒரு சர்க்குலர் பெர்மிட்டேஷன்றதுனால நமக்கு ஃபார்முலா n-1 ஃபேக்டோரியல்னு தெரியும். அப்போ 4 - 1 ஃபேக்டோரியல் விச் இஸ் ஈக்குவல் டு 3 ஃபேக்டோரியல். ஸோ 3 ஃபேக்டோரியல்னா 6. இப்போ அடுத்தது இந்த இன்டர்னல் குரூப்பை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே டாலஸ்ட் இஸ் ஆல்வேஸ் டு த ரைட் சைட் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட்னு சொல்கிறதுனால இந்த அரேஞ்ச்மெண்ட் மாறப்போகிறது இல்லை. அதனால் இது 1 வேஸில் தான் இருக்கும். ஸோ ஆல் டுகெதர் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட் இஸ் 6. The option is A. Hope you enjoyed this session. For much more, please subscribe to the channel Summit for Maths. Thanks for watching.